Hi, welcome to my channel. இது Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 12th Accountancy Chapter 1 Problem number 3 Exercise problem. Okay. So last two problems இது next in the problem. From the following details calculate the missing figures. So நம்மளுக்கு இந்த format தெரியும். That is closing capital, add drawings, less additional capital, less opening capital, therefore profit or loss made during the year. But இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல். நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் எது மிஸ்ஸிங் இங்கே? ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இட்ஸ் லைக் அ மிஸ்ஸிங் ஃபிகர். எது நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பை யூஸிங் ஒன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னென்னா ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுப்போம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்மேட்டில் இது ஒர்க்கிங் நோட்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, நம்ம ஃபார்மேட் தான் நம்ம படிக்கணும். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் drawings, less additional capital, less opening capital, therefore profit is equal to profit or loss. கொஷனில் ப்ராஃபிட் கொடுத்தா ப்ளஸ் போடுங்க, லாஸ் கொடுத்தா மைனஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 rupees. 80,000 ப்ளஸ் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000 rupees. 15,000 மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 rupees. 30,000 ஓப்பனிங் கேபிட்டல் கொஷின் மார்க், அதனால ஓப்பனிங் கேபிட்டல் நான் அப்படியே வைக்கிறேன். ஓப்பனிங் கேபிட்டல். ப்ராஃபிட் இருக்கா? லாஸஸில் கொஷனில் இருக்குது. இட் இஸ் அ லாஸ். லாஸ்னால் என்ன சொன்னேன்? மைனஸ் 25,000. இது ஷார்ட்கட் ஆக்சுவலாக. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் அப்பு டவுன் ஏதோ சொல்லி கொடுப்பாங்க. பட் திஸ் மெத்தட் இஸ் வெரி ஈஸி. இன்னும் எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். இருக்கிற ஃபார்முலா வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ 80 + 15 95. 95லேருந்து 30,000 எடுத்துருங்க. ஸோ 95,000லேருந்து 30,000 எடுத்துகிட்டு எவ்வளோ வரும் உங்களுக்கு? வில் கெட் 65,000 rupees. 65,000 minus opening capital. Opening capital is equal to minus 25,000 rupees. 25,000. இந்த minus 25 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 25. இந்த ஓப்பனிங் கேபிட்டல் அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ rupees 65,000 மைனஸ் இங்கே வந்தால் என்ன? ப்ளஸ் rupees 25,000 is equal to opening capital 6, 7, 8 90,000. So rupees 90,000 is my opening capital. இது ரஃபாக நீங்கள் எழுதலாம். நான் ஃபேராக பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இது ரஃபாக எழுதலாம். திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபார்மேட் எழுதுகிறோம். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்க வேணாம், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 80,000. ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது? 15,000. ஸோ ரெண்டுத்தை ஆட் பண்ண எவ்வளோ வரும்? எனக்கு 95,000 வரும். ரைட். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 30,000. 30,000 நான் மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? I'll get 65,000. ஓப்பனிங் கேபிட்டல் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். எவ்வளோ வந்திருக்கு ஓப்பனிங் கேபிட்டல்? 90,000. ஸோ 90,000. ஸோ இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஸோ இப்போ எனக்கு மைனஸில் தான் வரும் ஃபிகர். ஸோ how much I'll get here? 25,000. ஸோ லாஸ். ஆன்சர் டேலி ஆச்சா? 25,000. ரைட். ஸோ இது சப்போஸ் 2 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் இது மட்டும் சால்வ் பண்ணலாம். சப்போஸ் அவங்க 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். இது வெறும் நான் வந்து அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்மேட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தது மாதிரி தான். ஸோ வெறும் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெறும் மிஸ்ஸிங் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் ஃபார்மேட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஃபார்மேட். வாட்ஸ் அ ஃபார்மேட்? க்ளோசிங் கேபிட்டல். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? க்ளோசிங் கேபிட்டல், add drawings, less additional capital,
less opening capital is equal to profit or loss. What is closing capital? Closing capital தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏன்னா எப்படி கண்டுபிடிச்சீங்க? 1st January 31st December. This is opening, this is closing. ஸோ க்ளோசிங் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ க்ளோசிங் நான் அப்படியே வச்சிடுறேன். ஸோ க்ளோசிங் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஐ எம் ரைட்டிங் as closing capital plus drawings. Goods withdrawn for personal use. Na என்னது drawings? 30,000 rupees 30,000 minus additional capital எவ்வளோ இருக்குது? 15,000 rupees 15,000. okay, next opening capital எவ்வளோ இருக்குது? 1 lakh minus rupees 1 lakh is equal to profit or loss. நம்மளுக்கு profit இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் ஃபிகர் வரும். ப்ளஸ் how much? 60,000, right? rupees 60,000. so closing capital, so 30,000. இது வந்து நம்மளுக்கு மைனஸ் ஃபிகர் வரும், ரைட்? நம்மளுக்கு மைனஸ் ஃபிகராக வர மாதிரி இருக்கும் மேலே. ஸோ இது மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாமல் இது எல்லாத்தையும் தூக்கி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? 60,000 அப்படியே தான் இருக்குது, ரைட்? ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு இது இப்படி தான் போடுறேன். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. இங்கே வரக்கட்டியும் மைனஸ் rupees 30,000. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வரக்கட்டியும் ப்ளஸ் rupees 15,000. இல்லை யார் மேக்ஸ் ஜீனியஸு, மேக்ஸ் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்துடலாம். இது சில பசங்களுக்கு மேக்ஸ் வராது, உங்களுக்கு தான். மைனஸ் வந்து இங்கே வரக்கட்டி ப்ளஸ் rupees 1 lakh. இப்போ உங்களுக்கு ஈஸியாகிடும். இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் is equal to 1 lakh plus 60,000 1 lakh 60. 1 lakh 60 plus 15 1 lakh 75. 1 lakh 75லேருந்து 30 எடுங்க. 30,000 எடுத்துகிட்டு எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 lakh 45,000 rupees. 1 lakh 45,000. திருப்பி அதேமாதிரி ஃபார்மேட் க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோன்னா அதே மாதிரி போடணும். ஸோ நான் இதில் நான் காட்டல. ஸோ நீங்கள் வெறும் இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் மட்டும் கண்டுபிடிக்கிறதுனா இது மட்டும் எழுதுனாவே போதும். ஸோ இது வந்து ஜென்ரலாக 2 மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இதுமாதிரி ஃபார்மேட் எழுதுனா போதும். 3 மார்க்ஸ் கேட்டால் மட்டும் நீங்கள் அந்த ஃபார்மேட் க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் அது ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Problem number 5. From the following details, calculate the missing figure. Capital on 1st April, capital on 31st March, additional capital, profits for the year. என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? drawings கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் closing capital, add drawings less additional capital less opening capital, therefore is equal to profit or loss. Okay, closing capital எவ்வளோ இருக்குது? 50,000 rupees 50,000. drawings எவ்வளோ இருக்குது? தெரியாது, அதனால drawings. additional capital எவ்வளோ இருக்குது? 7,000 rupees 7,000. opening capital எவ்வளோ இருக்குது? 40,000. ஸோ மைனஸ் rupees 40,000. கொஷனில் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, லாஸ் கொடுத்தாங்க, ப்ராஃபிட், அதனால ப்ளஸ் ஃபிகர் 8,000, ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், 50லேருந்து 40 எடுத்துட்டா 10,000, 10,000லேருந்து 7,000 எடுத்துட்டா 10,000 3,000. ஸோ ப்ளஸ் ஃபிகரில் வரும். drawings ப்ளஸ் rupees 3,000 is equal to 8,000, right? rupees 8,000. இந்த 3,000 ப்ளஸ் ஃபிகர் இருக்குது, இங்கே வரகட்டு என்னாவும் மைனஸ் ஃபிகராக மாறிடும். ஸோ drawings is equal to rupees 8,000 minus rupees 3,000. ஸோ எவ்வளோ வரும்? 8,000 3,000 எடுத்துகிட்டா எவ்வளோ வரும்? 5,000 rupees. 5,000 is my drawings. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் கொடுத்தாக்க நீங்கள் திருப்பி இந்த மெத்தடில் பண்ணணும். தட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் லெஸ் அப்படின்னு போடணும். ஸோ வெறும் இது மட்டும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு இது மட்டும் போடுங்க, ரைட்?
ஸோ இதான் ஃபார்மேட். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் drawings லெஸ் additional capital லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ கொஷனில் 2 மார்க்ஸ் கொடுத்தா இது போதும். 3 மார்க்ஸ் கொடுத்தா ஃபார்மேட்டோடு சேர்த்து நீங்கள் எழுதணும். தட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல். ஒரு வாட்டி நான் காட்டுறேன். க்ளோசிங் கேபிட்டல் இந்த ஃபார்மேட் அப்படியே எழுதணும். க்ளோசிங் கேபிட்டல் தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் அது ஃபுல்லாக எழுதணும். ஆட் drawings during the year less additional capital, therefore adjusted closing capital, okay, less opening capital, therefore question la profit irukadnala enak answer profit varum. Profit made during the year. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபார்மேட் எழுதணும். க்ளோசிங் கேபிட்டல் என்ன இருக்குது? க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 50,000. ஸோ இங்கே 50,000 போட்டுங்க. ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் அப்புறம் ட்ராயிங்ஸ் தான் கண்டுபிடிச்சோம் 5,000. ஸோ 5,000 ஆட் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணிக்கிறேன். 5,000 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ வருது எனக்கு? 55,000. அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 7,000. 7,000 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 0 0 0 இதுலேருந்து 1 4 1 4 8 9 10 11 12 13 14 15 8 48,000. ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 40,000. 40,000 மைனஸ் பண்ண. ஸோ எனக்கு பக்காவாக எவ்வளோ வந்திருக்கு? 8,000 வச்சு டேலியாச்சா? 8,000 டேலியாச்சா? ஸோ என்ன பண்ண? க்ளோசிங் கேபிட்டல் 50,000, drawings 5,000, அடிஷ்னல் கேபிட்டல் 7,000 மைனஸ் பண்ண 48 வருது. ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 மைனஸ் பண்ணால் இன்றைக்கி எவ்வளோ வருது? 8,000 வருது. ஸோ இதுவும் டேலி ஆகிடுச்சு. ரைட். ஸோ இப்படி தான் ப்ராப்ளம் பண்ணணும் இஃப் யூ கெட் ஃபார் 3 மார்க்ஸ். ரைட். ஸோ உங்கள் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க, பட் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.